அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆகஸ்ட் 12 சூரிய கிரகணம் அன்று 100% எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய 3 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த ஆகஸ்ட் மாதம் 12 நிகழவிருக்கும் சூரிய கிரகணமானது நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்திலும் வானியல் ரீதியாகவும் முக்கிய பங்கு வாய்ந்தது. சூரிய கிரகணத்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகளை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டின் 2வது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12 அன்று நிகழ உள்ளது. இது இந்தியாவில் தெரியாது என்பதனால் சூத காலம் செல்லுபடியாகாது. ஆனாலும் ஜோதிட ரீதியாக இந்த கிரகணம் முக்கியமானது. இந்த கிரகணத்தின் தாக்கம் 12 ராசிகளிலும் இருக்கும். குறிப்பாக சில ராசிகளுக்கு இது சவாலான நேரமாக இருக்கலாம். அன்றாட வேலைகளில் கூட அதிக முயற்சி தேவைப்படலாம். திட்டங்கள் தடைகள் வர வாய்ப்புள்ளது. அந்த ராசிகள் எவை என பார்த்து செயல்பட வேண்டும். அந்த மாதிரியான இந்த சூரிய கிரகணத்தால் பாதிக்கப்படும் முதல் ராசியாக கடகம் ராசி இருக்கிறது. கடக ராசிக்காரர்களுக்கு சில சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம். தேவையற்ற வம்பு வழக்கு பிரச்சனைகள், தேவையில்லாத ஜாமீன் கையெழுத்துக்கள், தேவையில்லாத விஷயங்கள் செயல்படுதல், தேவையில்லாத நபர்களுக்கு போய் ஜாமீன் சொல்லுதல், இந்த மாதிரியான செயல்களில் கடகம் ராசி நண்பர்கள் செயல்பட வேண்டாம். இந்த நேரங்களில் பண ஆதரவு வரும் என நினைத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு அதிகப்படியான கவலையை மிஞ்சும். இந்த நேரத்தில் பொறுமை அவசியம். தேவையில்லாதவர்கள் கூட நம்மை திட்ட வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் சிவனே என்று சென்று விடுவதே நல்லது. அவர்களுக்கு சரிசமமாக இறங்கி வீதியில் சண்டை போட வேண்டாம். உங்கள் திருமண வாழ்வில் கருத்து வேறுபாடுகள் அதிகப்படியாக வரலாம். கணவன் மனைவி இடையே வம்பு வழக்குகள், சண்டை பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கக்கூடிய நேரமாக இது இருக்கிறது. கடகராசியை பொறுத்தவரை குரு பகவானுடைய உச்ச வீடாக கருதப்படும் உங்களுக்கு சற்று குருவினுடைய ஆசியும் இருக்கும். எந்த ஒரு புதிய முயற்சியும் தொடங்குவதற்கு முன் அனுபவம் வாய்ந்தவர்களுடைய, அதாவது உங்களுக்கு குருவை போன்றவர்களிடையே ஆலோசனை பெற்று செய்வதே நல்லது. செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். அதாவது எந்த ஒரு தேவையில்லாத தொழில் தொடங்குவதோ, வீடு கட்டுவதோ, இந்த மாதிரியான செயல்களை தள்ளி வைத்துவிட்டு சற்று பொறுமையுடன் இருப்பதே நல்லது. தேவையில்லாதவர்களிடம், எந்த ஒரு கூட்டாளிகளிடம் சேர்ந்து எந்த தொழில் செய்வதையும் நிறுத்தி கொள்ளலாம். நீங்கள் ஒரு பயணத்தை திட்டம் தீட்டியிருந்தால் அதை இப்போதைக்கே தள்ளி வைத்து விடுவதே நல்லதாகும். வெளியூர் பயணங்களுக்கு செல்வது, அதாவது சூரிய பகவானால் உங்களுக்கு ஆபத்து ஏற்படுகிறது என்று நினைத்தாலேயே தொலைதூர பயணங்கள், அதாவது முக்கியமாக பகல் நேரத்தில் எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் இந்த மாதத்தில் சற்று தள்ளி வைப்பதே நல்லதாகும். செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதனால் தேவையில்லாமல் வீடுகளில் இருக்கும் பணத்தை எடுத்து நண்பர்களிடம் சேர்ந்து தொழில் தொடங்குகிறேன் என சொல்லிவிட்டு தேவையில்லாமல் மாட்டிக்கொள்வது, இது எல்லாமே உங்களுக்கு ஆபத்தாகவே முடியும். கடகம் ராசியை பொறுத்தவரை சற்று அன்பானவர்கள், பெண்கள் விஷயத்தில் இரக்க குணம் கொண்டவர்களாக இருப்பதனால் தேவையில்லாத பெண்களிடம் பேசி பழகுவது, இதையெல்லாம் தவிர்த்து கொள்வதும் நல்லது. உங்கள் திருமண வாழ்வில் மனைவியிடையே, உங்களுடைய குடும்பத்தில் இருப்பதையே அதிகப்படியான கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புள்ளதனால் அமைதியுடன் இருப்பதே நல்லது. அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள். சிம்மராசியை பொறுத்தவரை இயற்கையிலேயே இவர்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள். முக்கியமாக இந்த சிம்மராசியை பொறுத்தவரை இவர்களுடைய ஆளுமை, ராஜதன்மை, கம்பீர நடை, கம்பீரமாக முன்னேறும் செயலை கண்டு அதிகப்படியான எதிரிகள் இவர்களுக்கு இயற்கையிலேயே உருவாகுவார்கள். அது இல்லாமல் சூரிய பகவானுடைய சொந்த வீடாக இருக்கும் சிம்மராசிக்கு சூரிய பகவானுடைய இந்த கிரகத்தினால் சற்று அனுகூலமும் இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் வரலாம். ஆனால் உடல்நலத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். நீதிமன்ற வழக்குகளில் தீர்வு காண அவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். சூரிய பகவானை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட வேண்டும். செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கமையினால் தேவையில்லாத ஊர் சுற்றுதல்,
சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுதல், நண்பருடன் சேர்ந்து சுற்றித் திரிதல், தேவையில்லாத வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்ளுதல், தேவையில்லாத நபர்களிடம் சண்டைக்கு செல்வது, இது எல்லாமே கடைசியில் பார்த்தால் உங்கள் தலையில்தான் வந்து விழுந்துவிடும். தேவையில்லாத இடத்தில் இருந்து கொண்டு எந்த ஒரு சண்டையோ பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம். அது கடைசியாக உங்களிடமே வந்து மாட்டிக்கொள்ளும். குடும்பத் தகராறு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றன. சற்று அமைதியுடன் மனைவியுடன் பேசி நடந்து கொள்வது சிறப்பம்சத்தை கொடுக்கும். அதாவது மனைவி சம்பந்தமான நண்பர்களோ உறவினர்களோ சகோதரர்களோ அவர்களிடம் சற்று எச்சரிக்கையாக பேச வேண்டும். எந்த ஒரு புதிய வேலை தொடங்குவதற்கு முன்பும் நெருக்கமானவர்களுடன் ஆலோசிப்பது நல்லது. நிதி விஷயங்களில் நிதானமாக முடிவை எடுத்து செயல்பட வேண்டும். தேவையில்லாதவர்களிடம் பேசி பழகுவதை தவிர்த்து விட வேண்டும். முன்பு கூறியது போல சிம்மம் ராசி நண்பர்களுக்கு இயற்கையிலேயே அதிக எதிரிகள் இருப்பார்கள். உங்களுடன் நண்பர்களைப் போலவே உங்களை எதிரே நின்று ஜெயிக்க முடியாமல் முதுகில் குத்துவதற்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சிம்மம் ராசி நண்பர்கள். அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள். கன்னிராசிகளுக்கு குரு பகவான் உங்களுக்கு இயற்கையிலேயே முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு தங்கள் அன்றாட வேலைகளில் தடைகளை சந்திக்கலாம். உடல்நலம் குறித்து அக்கறை தேவைப்படலாம். முதலீட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். தேர்வுகளுக்காக தயாராக நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல நேரிடலாம். நண்பர்களுடைய ஆதரவு இல்லாதது உங்களை வருத்தமடைய செய்யலாம். யாரிடமும் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும். உங்கள் தொழில் வாழ்க்கையில் சில தடைகள் ஏற்படலாம். எந்த வேளையிலும் அலட்சியம் காட்டாமல் பொறுமையுடன் இருக்க வேண்டும். ஜோதிட சாஸ்திரத்தில் கூறியவாறு கன்னிராசி நண்பர்கள் சற்று அமைதியுடன் இருக்க வேண்டும். முக்கியமாக புதன் பகவானுடைய ஆசி உங்களுக்கு இருப்பதனால் அமைதியுடனும் அக்கறையுடன் இருக்க வேண்டும். தொழில் தொடர்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்ய வேண்டும். கன்னிராசியை பொறுத்தவரை யோசிக்காமல் எதனையும் செய்ய வேண்டாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.